போதுமென்ற மனதுடையவளாக காணப்பட்டார் என்று சொல்லி 7 காரியங்களை அந்த ஸ்திரீயினிடத்தில் நாம் காணலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் நமக்கு கொடுத்திருப்பது ஒரு 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எஸ்தரை பார்க்கும் பொழுது ராஜஸ்திரியாக பார்க்கிறோம். ராஜஸ்திரியாக பார்க்கிறவர் அவள் ரட்சிப்பை அருளுகிற ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ராஜ மேன்மையை அடைவதற்கு முன்பாக அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னார். அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாக இருந்தது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 1ஆம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள். உங்க ஆரம்பம் அற்பமாய் படித்துக் கொண்டிருக்கிற 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீகள் வாழ்க்கையின் இது ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஆனால் முடிவு எப்படியா இருக்க போதா? சம்பூரணமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வேலை பார்க்கிற சகோதரிகளும் கூட இருக்கலாம். நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் உங்களையும் உங்கள் முடிவுக்கும் சம்பூரணமாக ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவளுடைய நிலைமை பார்த்தோம் என்று சொன்னால், தாய் தகப்பன் இழந்த நிலைமை, தன்னுடைய சிறிய தகப்பனா என்று நம்மளுடைய பாஷைகளை சொல்லப்பட்டோம் என்று சொன்னால் சித்தப்பா. சில பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் தங்களுடைய சித்தப்பா மாமாவால் வளர்க்கப்படுவது போல சித்தப்பா என்று சொல்லி சிறிய தகப்பனாகி மொர்தெகாயால் அவள் வளர்க்கப்பட்ட நிலைமை. வளர்ந்து கொண்டு வளர்த்து இப்பொழுது அவள் இருக்கிற தேசத்திலிருந்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்படுகிற சூழ்நிலை. அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வந்த இடம் அரண்மனை. அந்த அரண்மனையில தான் தன்னுடைய அந்த சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் கொண்டு போய் அவளை வேலைக்கென்று சேர்க்கிறார். இதுதான் அவளுடைய எஸ்தருடைய ஆரம்ப நிலை. இன்றைக்கும் கூட 12th படிச்சிருக்கலாம், காலேஜுக்குள்ள பிரவேசிச்சு பாதியோட கட் பண்ணி வந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இந்த இடத்திற்குள்ளாக கொண்டு வந்து நம்முடைய தாயும் தகப்பனும் பெற்றோர்களும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சேர்க்கப்பட்ட இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னாங்க, இங்க சேர்ந்திருக்கீங்கள இந்த இடம் தேவனுக்கு பயப்படுகிற இடம். தேவ சமூகம் இங்கே காணப்படுகிற இடம். இந்த இடத்துல தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை பாதுகாக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்திற்குள்ளாக கொண்டு வந்து விடப்பட்ட இந்த நிலை. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியை போலவே நாமளே என்ன செஞ்சிருக்கோம், இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை விட்டு விட்டார்களே, நான் சிக்கிக் கொண்டேன் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஓட வேண்டும், ஓடியே போய்விட வேண்டும் என்று அல்ல, சேர்ந்த இடம்
ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இந்த இடம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இந்த இடம் கர்த்தருடைய பாதுகாவல் உள்ள இடம். இந்த சேர்ந்த இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வதித்து நடக்க வல்லவராய் இருக்கிற இடத்துல கொண்டு வருகிறார் கர்த்தர். பெற்றோர்கள் மூலமா சேர்த்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த சேர்ந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது அநேக ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வந்து இங்கே சேர்த்திருப்பார் நம்ம பெற்றோர். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், காட்டை விற்று நிலத்தை விற்று பணத்தை கொண்டு வந்து கட்டி முதலாம் ஆண்டு மாணவிகளை ரொம்ப காது கொடுத்து கேட்கணும். ஹல்லேலூயா. இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவிகளும் செவியை சாய்த்து கேட்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில நம்ம பெற்றோர்கள் கொண்டு வந்து இந்த இடம் நல்லது என்று சொல்லி சேர்த்திருக்கிறார். இந்த இடத்துல சில ஆலோசனைகளை தந்து சில புத்திமதிகளை சொல்லி கொண்டு வந்து சேர்த்திருப்பார். ஹல்லேலூயா. வரும்போது எல்லாரும் சொன்னாங்களா, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன், கண்டிப்பா நீ என்ன செய்யணும், முடித்ததே என்ன செய்யணும், அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரணும், ஒரு ஸ்டாஃபா நீ வெளியே வரணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். என் இனத்திற்கு முன்பாக, என் சனத்திற்கு முன்பாக நீ ஒரு நல்ல ஸ்தானத்துல வர வேண்டும் என்று சொல்லி சில அறிவுரைகளை குறித்து சொல்லி கொண்டு வந்து சேர்த்திருப்பார். சேர்த்தாங்களா? ஆமாவா? இல்லை. அதை போலத்தான் இந்த எஸ்தர் ராஜாத்தியம் இந்த அரண்மனைக்கு கொண்டு போய் விடும்போது சில ஆலோசனைகளை, சில புத்திகளை மொர்தெகாய் அவளிடத்தில் சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன பிரகாரம் அந்த ஸ்திரீ நடந்தபடியினாலே அவர் மேன்மையை பெற்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் அந்த மேன்மையை ஏசப்பா கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், நடத்த வல்லவராய் இருக்கிறார், புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். முதல் காரியம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணுமா, நீ போய் சேர்ந்துருக்கிறீங்க, நான் சேர்த்து விட்டுருக்கேன் அந்த இடத்துல, உன்னும் குலம் உன்னுடைய பூர்வ லோகத்தையும் என்ன செய்யாத பத்தி பேசவே பேசாத. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா பெருமை பேசாத. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பத்தன வீட்டிலிருந்து வந்தேன், எங்களுக்கு அவ்வளவு ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்குது, காரில் தான் போவேன், காரில் தான் வருவேன், இங்கே வந்து நான் இப்படி ஹல்லேலூயா மலையில் நனைகிறேன், நடக்கிறேன், போகிறேன், வர்றேன், உட்கார்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்தோன்னே ஹல்லேலூயா. நம்ம பேசுவது எதுவா, பெருமை. நான் நான் நான், என் ஆஸ்தி, என் அந்தஸ்து, என் பெருமை, என் இனம் என்ன, என் ஜாதி என்ன. ஹல்லேலூயா. இந்த ஸ்தலம் சேர்ந்திருக்கிற ஸ்தலம் முதலாவதே சொல்லிட்டோம். எப்படிப்பட்ட ஸ்தலமா, தேவ சமூகம், தேவன் உலாவுகிற இடம், தேவனுக்கு பயப்படுகிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கிற நாமக்குள்ளாக வீண் பெருமையான காரியங்களை பேசாத. ஹல்லேலூயா. முதல் ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. புதிதாய் வந்தவர்களாக இருந்தாலும் சரி,
2ஆம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம், 3ஆம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இங்க நாம ஸ்தாபனத்துல வேலை பார்க்கிறோம். யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்றைக்கு நீங்கள் கீழ் படிவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னபடியே புதிய காரியத்தை செய்வாரு, மேன்மையாய் வருவார். அல்லேலூயா. சோக கதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசாதீங்க. அல்லேலூயா. அதைத்தான் அங்கே முர்தகாவை சொல்லி அனுப்புகிறார். நீ உன் குலம் என்ன, உன் பூர்வ லோகம் என்ன, நீ எப்படி வந்த, எப்படி பெறும், இதெல்லாம் போய் இந்த கதையெல்லாம் அங்க பேசாம எதுக்கு ஒன்று அனுப்பி இருக்கிறோமோ அதை மட்டும் பேசு. ஒண்ணு, நம்மை கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கூட அனுப்பினாரோ அதை பேசணும். பூர்வமானவைகளை பேசாதீங்கன்னு சொல்லிட்டார். பெருமை பேசாதே. பெருமை பேசினா ஹல்லேலூயா மேன்மை இழக்க நேரிடும். எஸ்தர் முதல் வசனம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் வஸ்தி பெருமை பேசினான். என்ன வஸ்தின்றாங்க, ராஜாத்தின்றாங்க. வேதத்தை அறியாத எங்களுக்கு ஏதோ ஒரு சொல்றாங்கப்பா, இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விடுறான்னு ஆண்கள். இயேசுவை அறியாத பிள்ளைகள் உண்டா? யார் இருக்கீங்க? கையில் எடுத்துக்கணும். உங்களை நான் வசனத்தை சொல்லணும். இயேசுவை எல்லாருமே அறிந்திருக்கிறோமா? எல்லாருமே அறிந்திருக்கு. அறியாதவர்கள் உண்டா? ஏசப்பா யாருன்னு தெரியுமா? தெரியும். ரைட். இப்போ இந்த ஏசப்பா தான் சொல்றாரு பெருமையே பேசக்கூடாது. பேசுனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல அந்த ராஜாவுக்கு ஒரு வசதி இருந்தாங்க. அந்த வசதியை ராஜா ஒரு விருந்து பண்ணி அந்த விருந்துக்கு ராஜாத்தியாகி இந்த வசதி என்று பெயர் சொல்லப்பட்ட அந்த ராஜஸ்ரீயை அழைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இப்ப என்ன வந்துச்சு? நான் ராஜஸ்ரீ, நான் ராஜஸ்திரியா இருக்கிறேன், நான் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லி பெருமை வந்ததினால வரமாட்டேன் என்று சொன்ன உடனேயே என்னாச்சா? ஹல்லேலூயா. ராஜா ஸ்ரீ என்ற பதவி போச்சு. ஸ்டாஃப் நர்ஸ் என்று படிக்க வந்த பதவி போகும். ஹல்லேலூயா. கிளரிக்கல் போஸ்ட்ல இருக்கிற பதவி போகும். கொஞ்சம் அந்த பதவியை விட்டு கொஞ்சம் இறங்குவோம். ஏன்னு சொன்னா நமக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு? பெருமை. ஹல்லேலூயா. இந்த பெருமையினால அவள் பதவியை இழந்தார், ராஜ மேன்மையை இழந்தார். இந்த பெருமை வரும் பொழுது இதோ நான் கட்டிய மகா பாபிலோன். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ராஜா சொல்லுகிறார், முப்பரியிலே உலாவிக் கொண்டிருப்பார். அந்த ராஜா உலாவிக் கொண்டு இது நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஹல்லேலூயா அந்த பெருமை நான் என்று வந்த உடனேயுமே ராஜ மேன்மையை இழந்தார். ரெண்டாவது என்ன போச்சு? ஹல்லேலூயா மிருக சுவாபம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள்ள என்ன வந்துருச்சா? இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து இயேசுவின் சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் மேன்மை நீங்கிற்று. மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்படுவாய், மனுஷத்திலிருந்து தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். மாடுகளை போல் புல்லை மேய்வாய். அவ்வளவுதான் போதும். அப்ப இங்க என்ன வந்துச்சுன்னா மேன்மை போயிடுச்சு. மனுஷர்ல இருந்து தள்ளப்பட்டு
இப்ப அவருக்குள்ள என்ன வந்துச்சா, மிருகத்தோட போய் அவர் ஆடா மாறிட்டாரு போல, அவர் மாடா மாறிட்டாரு போல என்று அல்ல. இப்ப அவருக்குள்ள என்ன வந்துருச்சா, மனுஷருக்குரிய சுபாவம் இருக்கு, அந்த சுபாவம் எல்லாம் போய் மிருக சுபாவம் வந்துருச்சு. மூர்க்கம், வெறி, களியாட்டுகள், இச்சை நாவிகள் எல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியரில் சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் மிருக சுபாவத்திற்குரிய காரியம் எல்லாம் உள்ள வந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லி அனுப்புகிறார், பெருமை பேசாதே. இந்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை செய்து புதிய வழிகளிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியில நடத்தும்படியாக புதிய ஸ்தாபனத்துக்குள்ளாக நுழைஞ்சிருக்கீங்க. இங்கே பெருமை பேசாதபடிக்கு உங்கள் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக எஸ்தர் ராஜாத்திக்கு சொன்ன காரியம், அவள் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னார். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். நியமிக்கப்பட்ட காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் என்ன செய்யவில்லையா, கேட்கல அப்படின்னு சொன்னார். போதும் என்கிற மனது உடையவளாக இருந்தார். அம்மா, நீ போகிற இடத்துல உனக்கு என்ன கொடுக்கிறாங்களா அது உனக்கு போதும் என்று நீ அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம். மழை வேற தூருது, காலையில் 10 மணிக்கு வரைக்கும் கூட நம்ம என்ன செய்யலாம், தூங்கலாம். 10:30 மணிக்கு சாப்பிடலாம். நினைச்ச நேரம் நம்ம எந்திரிக்கலாம். நினைத்த காரியங்களை செய்யலாம். நினைத்த காரியத்திலே நாம் பிரவேசிக்கலாம். எல்லாமே நினைச்சபடி செய்யலாம். ஆனால் இந்த ஸ்தலத்திற்குள்ளாக படிக்கும்படியாக, வேலை பார்க்கும்படியாக கடந்து வந்திருக்கிற நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது போதும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டுமா, இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். போதும் என்கிற மனதுடையவர்களாக, மனதுடன் கூடிய தேவ பக்தி தான். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், போதும் என்கிற மனது உடையவர்களாக நாம என்ன செய்ய வேண்டுமா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம். இப்ப நாம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலையை, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த படிப்பை, கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஆதாயமாய் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டுமா, போதும் என்கிற மனது உடையவர்களாக இருக்கணும். வேலை பார்க்கிற நாமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய இப்பொழுது வாங்குகிற சம்பளம், ஹல்லேலூயா, லூக்கா 3:14 சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரரே நீங்க வாங்குகிற சம்பளம் எனக்கு போதும். என்னடா இது, எங்களை இந்த புது வருஷத்துல ஒரு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 15ஆம் தேதியில ஒரு பெட்டிஷனை கொடுப்போம் பிரின்சிபால்ட்ட அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. போதும் என்று ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு கொடுக்கிற இந்த சம்பளம் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போதும் என்கிற மனது உடையவர்களாக நாம இருக்கிற படியினால நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சம்பளம் போதும் இன்னைக்கு சொல்லிட்டாரு. அப்போ 15ஆம் தேதி என்ன செய்யக்கூடாது? பிரின்சிபல் தான் பெட்டிஷன் வராதபடிக்கு பெட்டிஷனை எங்க போட்டுறோமா? போதும் என்கிற மனதுடைய கூடிய தெய்வ பக்தி ஏசப்பட்ட பக்தியா நம்ம கேட்டா, அல்லேலூயா, இருதயம் இங்கேயும் திறக்கணும், அங்கேயும் திறக்கணும். அல்லேலூயா. அதிகமா கொடுக்கலாம். நீங்க எதிர்பார்ப்பது ஒரு 500 ரூபாய் கூட்டினா நல்லா இருக்கும், ஒரு 1000 ரூபாய் கூட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறதோ 5000 உயர்த்த வல்லவராயிருப்பார். எப்ப அப்படின்னா, எனக்கு போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை அந்த என்ன செய்வாரா? 5000 கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அநேக பரிசுத்தவான்களை வேதத்துல பார்க்கலாம். போதும் என்றுதான் ஆண்டவர் சொன்னாரு, வரம் வாங்கினவர் தேவனை தரிசித்தவர் 3ஆம் வானம் மட்டும் கடந்து சென்ற பவுலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அந்த கிருபை, அந்த போதும் என்கிற மனதுடையவருக்கு தேவ கிருபை இறங்குமா? அந்த கிருபை உங்களை வர்த்திக்க பண்ண, அந்த கிருபை உங்கள் பலவீனத்திலே அதை நம்மை பலப்படுத்துகிறதாக, நம்மை சிறப்படுத்துகிறதாக, நமக்கு தேவைகளை சந்திக்கிறதாக, நம்மை உயர்த்தி வைக்கிறதாக, நம்மை தள்ளாட விடாதபடிக்கு தாங்குகிறதாக, நம்மை வழிநடத்துகிறதாக, நம்மை தப்புவிக்கிறதாக அந்த கிருபை நம்மோடு கூட வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப போதும் என்கிற மனது உடையவர்களாக நாம காணப்பட்ட தேவ கிருபை நம் மீது இறங்கும். தேவன் என்ன செய்வார்? நம்மை வர்த்திக்க பண்ணுவார். அவர் கிருபையை நம்மளிடத்தில் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் ஆண்டவர் சொல்லும்போது, இந்த போதும்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதை மாற்ற நான் பார்க்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி, கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. எனக்கு விளங்குத. நான் படுத்துக் கொள்கிறேன். ராத்திரி நம்ம படுக்கிறோம், என்ன செய்யறோமா? காலையில் எழுந்திருப்போமா? எல்லாருக்கும் நிச்சயம் இருக்கா? கொரோனா வந்து அல்லேலூயா காலையில் பார்த்தோம், சாயங்காலம் போயிட்டாங்க. அல்லேலூயா. 10 நாளைக்கு முன்னாடி நம்ம அருகாமையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 10 நாள் கழித்து பார்த்தா காலை. அல்லேலூயா. அதைத்தான் யோபு சொல்கிறார், நான் படுத்துக் கொள்ளுகிற பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேனே எனக்கு தெரியாது. ஆனால் ராம் முழுவதும் நான் புரண்டு படுத்து
இந்த இடத்தை விட்டு போயிடலாமா? படிப்பை விட்டு ஓடிவிடலாமா? இந்த உலக இச்சைகள், அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் திட்டமும் தெளிவா சொல்றாரு. இந்த காலம் வாலிப பிராயம் இச்சைகளுக்கு ஈர்க்கப்பட்டு தன் சுய இச்சையின்படி ஓடாதீர்கள். அல்லேலூயா. இச்சையின்படி ஓடுவது என்று சொன்னால் தனக்கு இஷ்டப்பட்ட மனவாளனை தெரிந்து கொண்டு இந்த வாலிப பிராயம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே 30 நாள் அல்லது 3 மாசம் ஓடி போன உங்க வாழ்க்கை சீரழிந்து போகும். அதைத்தான் சொல்லுகிறார். நான் என்ன செய்ய முடியுமா? எந்த நேரத்துல நான் படுத்தாவே எழுந்திருக்கிறது நிச்சயம் இல்லை. எந்த ஓட்டம் ஓடினாலும் அந்த ஓட்டத்திலே நீங்கள் நிலைத்திருப்போம் என்பது நிச்சயம் அல்ல. அதெல்லாம் கொடுக்கப்பட்ட இடத்துல ஹல்லேலூயா நீங்க என்ன செய்யணுமா? போது என்ற மனம், எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை போது, இந்த படிப்பு போது, இந்த படிப்பை நான் முடிப்பேன், இதிலே நான் வெற்றி காணுவேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது ஏசப்பா கிருபை உங்களுக்கு இறங்குமா? உங்கள் தேவைகளை சொல்லிப்பா, உங்கள் கோர்ஸை முடிக்க வைப்பா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியமாக விசேஷித்த காரியத்தை அந்த சகோதரி செய்தார். அதுதான் உபவாசம். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது எப்படியாக நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினார். என்று பார்த்த சூழ்நிலை, அவளுடைய யூத குலம் அழிக்கப்பட போகிறது. எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்தை சேர்ந்தவர். அது குலமே அழிக்கப்பட போகிறது, அந்த தேசமே. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனானால என்ன செய்ய போகுது? தேசமே அழிய போகிறது என்ற சூழ்நிலை வந்த பொழுது எங்கு பார்த்தாலும் ஏறெடுக்கப்பட்ட காரியம் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் உபவாசித்து தேவனை நோக்கி செபிக்கிறவர்களாக, மன்றாடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் உபவாச கூட்டங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை, இன்றைக்கு அப்படியாகத்தான் எஸ்தர் இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலை, பிரச்சனை வேளையிலே உபவாசிக்கிறவளாக காணப்பட்டார். அல்லேலூயா. அவள் மாத்திரமல்ல, உபவாசம் என்று சொல்லும் பொழுது எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். பிரச்சனை வந்துருச்சு. தேசம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். இப்ப இந்த ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எஸ்தர் என்ன செய்யணுமா? ராஜாட்ட போய் பேசணும். கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் நல்ல மார்க் பேப்பர் கையில் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே மார்க் ஷீட்டை பார்க்குறீங்க, ஒரு 2 மார்க்கு கம்மியாக இருக்கு. இந்த 2 மார்க்கு போட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? பாஸ். இப்போ இந்த 2 மாதம் மார்க்கை போடணும்னா யார் போடணும்? உங்களை நடத்துகிறவர்கிட்ட போய் டியூட்டர்கிட்ட கேட்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த 2 மார்க்க வாங்கினா பாஸ். அதே மாதிரி எஸ்தர் ராஜா கட்டளை பிறப்பித்தால்தான் இந்த தேசத்துக்கு அழிவிலிருந்து தப்புவிக்கப்படணும். இதை போய் யார் கேட்கணும்? நீங்க தான் டியூட்டர்கிட்ட போய் பேசணும். அது மாதிரி எஸ்தர் ராஜாத்தி உள்ள போகணும்னா அது ராஜாவுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னாடி யார் இருக்கிறாங்க? ராஜா அழைத்தால் ஒழிய எஸ்தர் என்ன செய்ய முடியாதா? உள்ள போக முடியாது. இப்போ ரொம்ப நேரம் என்ன செய்வீங்க? டியூட்டர் வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டே இருப்பீங்க. அந்த டியூட்டர் பார்த்து வாமா அப்படின்னு கூப்பிட்டாதான் நீங்க உள்ள போய், இல்லை நீங்களாம் உள்ள போயிருக்கீங்க தைரியம் இப்பெல்லாம் நம்ம உள்ள போயிடலாம், அவங்க என்ன கூப்பிட வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா மார்க்கே போட மாட்டேன். ஹல்லேலூயா. மார்க் வேணுமா வேண்டாமா? பாஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. அப்படின்னா அவங்க கூப்பிட்டாதான் உள்ளவங்க. நீங்க அங்கே பார்க்கிற ராஜா கூப்பிட்டாதான் உள்ள போகணும். அப்படி மீறி உள்ள போயிட்டா என்ன செய்வாங்க? ராஜா தலைய கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நீங்க மீறி உள்ள போனா 2 மார்க் போட்டா பாஸ் பண்ற இடத்துல அது என்ன செய்யணும்? அரை அங்க என்ன செய்யறாங்க? வெட்டப்படுதுல நைஃப் கட்டிங், அது மாதிரி 6 மார்க் பொப்ப கூட காரமா இருக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு 2 மார்க் போட முடியாது. அப்படி என்ன மனசுல வச்சிருக்காங்க? நீ என்ன செய்வ? கேட்டுட்டு உள்ள வந்தியா? கேட்காம நீ அவங்க அந்த டியூட்டரை நம்ம பார்த்துக்கலாம், அவங்க நம்ம சொன்ன போறோம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்டாக அவங்க கூப்பிட்ட உடனே வாமான்னு கூப்பிட்டு உள்ள போனா நம்மகிட்ட என்ன செய்வாங்களா? தன்மையா பேசுவாங்க. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாங்க. மேம், இந்த 2 மார்க்குக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக எழுதிருக்கு, ஒரே ஒரு லைன் மிஸ்டேக், அதுக்கு 5 மார்க்கு, நீங்கள் 2 மார்க்கு அப்படின்னா ரைட், நீ வந்த முறையை பார்த்துட்டு போயிட்டு வா, 2 மார்க்ஸ் பாஸ். வேண்டாமா? வேலை பார்க்குறவங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. பிரின்சிபால் மேம் கிட்ட அதே மாதிரி போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சாங்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரின்சிபால் மேம் பார்க்குறாங்க. இந்த ஆண்டவர் ஆலோசனையை கொடுத்து அவர்களையும் ஊக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சூழ்நிலையில எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்லுகிறார்? ஒரு காரியத்தை செய்கிறார். ராஜாட்ட கூப்பிட்டாதான் போகணும். அவரா கூப்பிடணும்னா அவருக்கும் மேலாக ராஜாதி ராஜாவா இயேசு ராஜா அவர்கிட்ட பேசினா அவரு என்னைய கூப்பிடுவார். ஹல்லேலூயா. நீங்க வெளியே நிற்பது உங்க மேமுக்கு தெரியப்படுத்த இயேசு ராஜா சொன்னாங்கன்னா அவங்க எட்டி பார்ப்பாங்க. வேலை பார்க்கிற உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் உள்ள குறைவுகள் நிறைவாக்கப்படும்படியாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக மேம் பேச வேண்டும் என்று சொன்னா பிரின்சிபால் மேமிடம் கர்த்தர் இறங்கி பேசணும். நீங்க எல்லாம் என்ன செய்யணுமா? அதைத்தான் எஸ்தர் செய்தார். என்ன செய்தார் என்று சொன்னார்? உபவாசம் என்ற காரியத்தை அவள் கையில் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு கேவலமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறுபடும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது
கைவிடப்படுகிற நிலைமை வரும் பொழுது, இந்த உலகத்தாரால் கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது, தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உபவாசித்து செபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். படிக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தினாலே நிரப்பும்படியாக நீங்க உபவாசித்து செபிக்கிற வேளையில ஞானம் உங்களுக்குள்ளாக இறங்கும், அறிவு உங்களுக்குள்ளாக இறங்கும். எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களை பெறுங்க. எந்த காலேஜ் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல் தரம் ஆல்பா, ஃபர்ஸ்ட் இயர் ஆல்பா, செகண்ட் இயர் ஆல்பா, தேர்ட் இயர் போட்டு எல்லாம் ஆல்பா. நர்சிங் காலேஜ் எங்க எங்க நடக்குதோ அங்கே எல்லாம் எந்த காலேஜ் முதல் தரமாக நிற்கும். உபவாச ஜெபம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஜெயத்தை கொடுக்க வல்லவர் இறங்கி ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அறிந்த அநேக ஊழியர்கள் உபவாசித்து ஜெயம் எடுத்திருக்கிறேன். எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து பிரதர் மோகன் ஸ்ரீனிவாசன் அவரை பார்த்தோம் என்று சொன்னார். அவருடைய ஆரம்பம் ஆர்ப்பமாக இருந்துச்சு. திறப்பின் வாசல் என்ற உபவாச நாளை கூடுகையை அவர் ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனை, இதை நடத்த கூடாது என்று சொல்லி எழுப்பின பொழுது அவர் சாட்சியாக சொன்னார். கோணி சாக்கு பை தெரியுமா? அந்த சாக்கு பைய வைத்து ஒரு மேடை மாதிரி அமைத்து அந்த சாக்கு பையினால மூடி அங்கே அமர்ந்து அந்த திறப்பின் வாசலின் உபவாச கூடுகையை அவர் நடத்தினார். இன்று திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கதான 1000 பல்லாயிரம் ஜனங்கள் உபவாசிக்கும்படியாக கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நல்லா லைட்டு, ஃபேனு, நல்ல சிமெண்ட் தர எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் வசதியா நம்ம ஒரு நேரம் சாப்பிடாம ஹல்லேலூயா அமர்ந்து ராஜாதி ராஜனை நோக்கி செபிக்கும்படியாக எல்லா வசதியையும் கொடுத்து இந்த நாளை உங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் சாப்பிடாம ஒரு நேரம் இருந்து செபித்தா ஹல்லேலூயா கர்த்தர் நம் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, இந்த ஸ்தாபனத்திலே எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நாம உபவாசிக்கும் பொழுது எத்தனை பேர் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டு வந்தீங்க? சாப்பிட்டுமா? ஹல்லேலூயா. சும்மா கை தூக்குங்க, பார்க்க மாட்டேன். உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற நமக்கு அவர் கெம்பீரமான அறுவடையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உபவாசிக்கிற நாள்ல எல்லாரும் காலையில எழுந்து குளிச்சிங்களா? எல்லாரும் குளிச்சிட்டீங்க? தலைக்கெல்லாம் என்ன போட்டீங்களா? பவுடர்லாம் போடணும். பார்த்த உடனே என்ன செய்யணும்? நம்ம பிரைட்டா அப்படி தலைக்கு எண்ணெய் தேய்க்காம, குளிக்காம, ஒரு ஆளுக்கு நைட்டியை போட்டுட்டு பவுடர் போடாம அப்படி வந்து அப்படி சோகம் அப்படி வந்து உட்கார்ந்தவனே இருக்கிறதுலே ஒரு பழைய சேலை இருக்கு பாருங்க, ஒரு பழைய நைட்டி, ஒரு பழைய சுடிதார். ஏமா உலகத்துல ஒரு பண்டிகையை கொண்டாடும் பொழுது உலகத்துல ஒரு கொடுக்குற அந்த சந்தோஷத்தை பெறும்படியாக
விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டு நல்லா தலை சீவி வந்து அமருகிறாய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாகிய இயேசு கிறிஸ்து சம்பூர்ண ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி உங்கள் எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கி உங்களை ஆசீர்வதித்து காரோட பங்களாவோட நல்ல ஸ்கூட்டியோட அவங்களை வழி நடத்த போறாரு. அவரை ஆராதிக்கிறதுக்காக ஜெபிக்கிறதுக்காக வருகிற நாம எப்படி வர வேண்டும்? இது உபவாசனால் ஏசப்பாவை கும்பிட போகணும். நைட்டு இருந்த அந்த நைட்டி போதும், எந்த சுடிதார் போதும். ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னார். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகமாடலா இராதீர்கள். முகமாடலா இருக்கவே கூடாது, கொட்டாவே விடக்கூடாது. அடுத்தது அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை மாடப்படுகிறார்கள். அல்லேலூயா. முகத்தை என்ன செய்யக்கூடாது? வாழை என்னன்னா நல்லா சிரிச்சுட்டே தான் இருப்பான். யாராச்சும் என்ன ஒரு மாதிரியா இருக்காங்க, அது சத்தமே உள்ள ஏசப்பா எனக்கு ஸ்கூட்டி கொடுக்க போறாரு அடுத்த வருஷம். இப்ப நான் ஆட்டோவில் காசு கொடுத்து வர்றேன், அடுத்த வருஷம் ஸ்கூட்டியில் வர போறேன். அல்லேலூயா. 2 வீலரை கொடுக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, வீட்டில் வாங்கி வச்சிருவாங்க. நீங்க லீவுக்கு போனா ஸ்கூட்டியில தான் போவீங்க. வேலை பார்க்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க விசுவாசிச்சா அடுத்த நாள் அல்ல, இப்பொழுது 2 வீலர்ல வந்துடுவீங்க. கர்த்தர் வாசலை தராப்பா. நான் 2 வீலர்ல வந்துட்டு இருக்கேன், அந்த 4 வீலரை கொடுக்க போறேன். இது நடக்குமா? நடக்கும். ஏன்னா உபவாசத்துல உட்காந்துட்டோங்க. கர்த்தர் செய்வா. நான் 4 வீலர் வைத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணப்பா? அதை காட்டிலும் இப்ப சின்ன சீட்டா இருக்குது, பெரிய சீட்டா கொடுப்பேன். BMW காரை கொடுப்பார். அது 30 லட்சமா இருந்தாலும் சரி, 50 லட்சமா இருந்தாலும் சரி, ஒரு கோடியா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். அந்நிய கண்ணல்ல அது சொல்றாரு, நம்ம கண்ணிலேயே பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா மேமையும் திரும்பி பாருங்க. 2 வீலர்ல வர போறாங்க, மேம் கார்ல வர போறாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் பக்கத்துல பாருங்க, உனக்கு ஆண்டவர் 2 வீலர் கொடுக்குறாரு. அடுத்த லீவ்ல வரும் பொழுது நான் 2 வீலர்ல ஓட்டுனேன் என்று சொல்லும்படியாக சாட்சி சொல்லுங்க. நிச்சயமா நம்புறேன். மறுபடியுமாய் கர்த்தருக்கு சுத்தமானா இங்கே நான் அழைப்பீர்களை வரும் பொழுது நிறைய சாட்சியை கர்த்தர் எடுத்து கொடுத்தார். ஒரு பெரிய போராட்டமான சூழ்நிலை, நெருக்கப்படுகிற சூழ்நிலை. இந்த பில்டிங்கை பார்க்கிறேன், ஒரு அழகற்ற தன்மையா இருக்குது. கர்த்தர் என்ன செய்யப்படுறாரு? அழகாய் மாற்றுவார். நாம நினைக்கிறோம் இது இப்படி இருந்தா இது போதும் நினைக்கிறீங்க. கர்த்தர் மேல 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 பெருசா செய்து வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே ஒரு குஷன் சீட்டோட உட்கார்ந்து பேக் பெயின். ஒரு குஷன் சீட் உங்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி சென்சர் கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்துட்டார்.
ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச நடக்குமா நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாயை விரிவா திறந்தா ஹல்லேலூயான்னு கையை தூக்கி சொன்னா நடக்கும். கர்த்தர் செய்ய போகிறேன். அப்ப இந்த உபவாசனால என்ன செய்யணுமா? முக வாடமா இருக்கக்கூடாது, தலைக்கு என்ன பாடணும், பிரைட்டா இருக்கணும். அப்ப சோர்ந்து என்ன ஏசாமியை பத்தியே பேசுவாங்க. அந்த ஏசாமி தானே ஒரு கார் கொடுக்குறாரு, அந்த ஏசப்பா தானே 2 வீலர் கொடுக்க போறாரு. இல்ல, எங்க அப்பா தான் எனக்கு அந்த அப்பாவுக்கு பணத்தை கொடுக்கறது யாரு? அந்த அப்பா செய்த விவசாயத்தை விளைச்சலை உண்டு பண்ணுகிறவர் யாரு? அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர், இன்றைக்கு மழையை கொடுத்து தண்ணீர் பாய்ச்ச செய்கிறவர் யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஏசப்பா தான் கொடுப்பாரு. நம்பு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்று எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்தார். அவன் மாத்திரம் அல்ல, எனக்கு மட்டும் காரணம், எனக்கு மட்டும் தோல்வி, எனக்கு மட்டும் அப்படின்னு எல்லாம் உபவாசிக்கிற எல்லாரும் பெற்றுக்கணும். ஹல்லேலூயா. அதோடு கூட மாத்திரமல்ல, தேசம் ரட்சிக்கப்படும், தேசம் விடுதலை பெறணும் அப்படின்னு இது பெரிய காரியம். இன்றைக்கு நம்முடைய ஸ்தாபனம் மேல வரணும். காது கொடுக்கும் போது மட்டும் கையை தட்டுனீங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஃபர்ஸ்டா வரணும். எல்லா நர்சிங் காலேஜையும் முதன்மையா எடுக்கணும். பிரின்சிபால் மேம் மட்டும் உபவாசிச்சாங்க. வேலை சார்கிறவர்கள் மாத்திரமல்ல, படிக்கிற நீங்களும் எல்லாரும் இணைந்து உபவாசித்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை நடப்பிப்பார். அதற்காகத்தான் எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்தால் என்று சொன்னார். அந்த 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படியாக அவர் சொன்னார், ஹல்லேலூயா, நீங்கள் போய் அதைத்தான் இன்னைக்கு படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களும் ஆசீர்வாதத்தை பெறணும், ஸ்தாபனம் ஆசீர்வதிக்கப்படணும், வேலை பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொல்லி இந்த உபவாச நாளை நியமித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது மாத்திரம் அவர் சொல்லுறார், தாதிமாருக்கெல்லாம் என்ன தெரியாது, உபவாசம்னா என்னன்னு தெரியாது, ஏசப்பானா என்னன்னு தெரியாது. ஆனா அவர்களையும் நானும் என் தாதிமாரும் உபவாசம் தாதிமாரையும் அவளோடு கூட உபவாசிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக எஸ்தர் ராஜாத்தி உபவாசத்திற்குள்ளாக அவர்களையும் சேர்த்துக் கொண்டார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தாலும் இயேசுவை அறிந்து நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும்படியாக இந்த உபவாச நாளிலே கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க அறிகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஏசப்பா நான் அறிந்திருக்கிறேன், ஏசப்பா எனக்கு செய்ய போகிறேன், எங்க குடும்பத்துக்கு செய்ய போகிறேன், என் பெற்றோர்களுக்கு செய்ய போகிறாரு, என் தேவைகளை சந்திக்க போறாரு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இந்த உபவாச பிரேயர்ல நீங்க கடந்து வந்து அமர்ந்து இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தான் மாத்திரமல்ல, நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த உபவாச நாளை பிரின்சிபால் அவர்கள் ஆரம்பித்து இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக
ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். எஸ்தர் ராஜாத்தை உபவாசித்து ஜெபித்த பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னார். அங்கே என்ன உண்டானது என்று பார்த்தா எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி களிப்பு கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக எந்த ஸ்தாபனத்திற்கு ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை ஒரு கணத்தை கொடுப்பார். அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் காண பண்ணுவார். கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம என்ன செய்வோம்? 3 காரியம். பெருமை பேசாத. 2வது காரியம், போதும், நியமிக்கப்பட்டது போதும். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கிற சப்பாத்தி போதும், எனக்கு கொடுக்கிற சாம்பார் சாதம் போதும், இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா 2வது சனிக்கிழமையில காலையில் சிக்கன் அல்ல. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் சிக்கன் டெங்குன்னு வருது. அதனால மட்டன் பிரியாணியோட கூட உங்க பெற்றோர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப போதும் என்கிற மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். நெருக்கங்கள் போராட்டங்கள் மாறுபடியாக உபவாச ஜெபத்தை நியமித்து உபவாசித்து ஜெபியுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம். வேலை பார்க்கிறவர்கள் நீங்கள் மாதத்தில் ஒரு முறை, வாரத்தில் அல்லது ஒரு முறை நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கலாம். இப்படிப்பட்டதான கூடுகையை மாதம் உபவாச கூடுகை என்று நியமித்து அனைவரும் இணைந்து உபவாசிக்கலாம். கர்த்தர் இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க 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 கர்த்தர் மகா பெரிய ரட்சிப்பை களிப்பை கர்த்தர் கொடுத்து நடக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். எழுந்த ஜெபம்